ரஞ்சிதா கல்பனா வாமா. சீதா அண்ணி நீயும் சுந்தரம் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. போங்க. வாமா இங்க வா. வாடா. பாத்தீங்களா பாருங்க. என்னம்மா இது? என்ன பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இந்த பாரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறத நினைச்சு நீ சங்கடப்படாத. நிரபராதின்னு நீ வெளியே வந்துட்ட. நெஞ்ச நிமித்தி தைரியமா நில்லுப்பா. அருண், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்த. இப்போ கொலைப்பழிய சுமந்துட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்ட. உன் வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. இந்த கஷ்டம் எல்லாம் இதோட முடியட்டும். இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். என்னங்க, இந்த கற்பூரத்தை ஏத்துங்க. அண்ணி உள்ள கூட்டிட்டு போங்க அண்ணி. சீதா, கல்பனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உயிர் பழிச்சு வந்திருக்கா. அவளுக்கும் ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கழிச்சிருமா. சரிங்க அண்ணி. அண்ணி இப்ப உள்ள கூட்டிட்டு போங்க. போப்பா. கல்பனா, ஏமா இங்கே நிக்கிற? இனிமே இதான் உன் வீடு. உள்ளவா. ஏ ரஞ்சிதா, உள்ளவா. இல்லங்க, இருக்கட்டும், நான் மாடிக்கு போறேன். அருண் வெளியே வரதுக்கு நீ எவ்வளவு போராடி இருப்ப. இன்னைக்கு அது நடந்துருச்சு. இந்த சமயத்துல நீயும் எங்க கூட தான் இருக்கணும். உள்ளவா. அம்மா அழாதீங்கம்மா. அழுதுட்டே இருக்காங்கப்பா. வாமா. அம்மா நான் தான் வந்துட்டலம்மா. ஏமா அழுவீங்க? அழாதீங்கம்மா. நீ திரும்ப இங்க வராம போயிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன்பா. நீ எந்த தப்பும் செய்யலன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீ வெளியில வந்துருவேன்னு நம்பினோம். அந்த நம்பிக்கையும் தாண்டி தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்ததுப்பா. கடைசியா நடந்த விசாரணைப்ப கூட நீதான் கொலைகாரன்னு நம்புற மாதிரி போலியான சாட்சியும் ஆதாரமும் கொண்டு வந்துட்டாங்கப்பா. அப்ப இருந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் தீர்ப்பு எப்படி வரப்போதுன்னு நாங்க டென்ஷன்ல இருந்தோம். அருண் மேல இருக்கிற வழக்க தள்ளுபடி செய்யறேன்னு நீதிபதி சொன்ன அந்த நிமிஷம்
எனக்கு கிடைச்ச நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கே அத வார்த்தையால சொல்லவே முடியாதுப்பா. தொலைஞ்சு போன வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்ததுப்பா. அண்ணா ஆ? நீ இல்லாம இந்த வீட்ல இருக்கவே முடியல. வேலைக்கு போகவும் பிடிக்கல. நீ எப்ப வருவன்னு அந்த நினைப்புல எல்லாரும் பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு உயிரே வந்திருக்குண்ணா. ஆமாண்டா, இவங்க எல்லாரையும் விட எனக்கு தாண்டா மென்டல் பிரஷர் அதிகமா இருந்துச்சு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான்னு எல்லாருமே என் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க.